தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அடுத்த வாரம் ஜூலை 20 ஜப்பானில் ஹவுஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எலெக்ஷன் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 124 பேருக்கான தேர்தல். தேர்தல் போட்டியிடர்களான ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டியிருக்காங்க. அவங்களோட நேம் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட தேர்தலோட வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க. இவர் பேர் வந்து கொசாக்கா ஏஜி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபுட் ஐட்டம்ஸ்க்கான அந்த கன்சம்ஷன் டேக்ஸ் வந்து 0 கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காப்புல. இவங்க பேர் வந்து சாயா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிகோன்ஜின் ஃபாஸ்ட் அப்படின்னா ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜப்பானியர்களுக்கு தான் முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட கொள்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வந்து சின்னம் எதுவும் கிடையாது. தேர்தலில் ஓட்டு போடுறதா இருந்தால் யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களோட பேர் வந்து எழுதி வாக்கு சீட்டில் தான் வந்து தேர்தல் வந்து நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் சீமானு இதாக சொல்கிறாப்புல, சின்னம்லாம் தேர்தல் சொல்கிறாப்புல. ஜப்பானில் ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடைமுறை இருக்குது. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் சின்னம்லாம் தேர்தல் வந்து வந்தால் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.